துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். உங்கள் மனசை நீ மாற்ற முடியலன்னா மற்றொரு மனசை நீ மாற்ற முடியாது. நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ நல்ல நல்ல காரியங்களை செய்யணும். பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வெறும் உடல் மட்டுமே ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய அந்த மென்டல் ஸ்ட்ரென்த். ராகவேந்திராவை ஃபாலோ பண்ணுறாரு ரஜினிகாந்த், அவர் ராமரையும் கிருஷ்ணனையும் ஃபாலோ பண்ணுறாரு நரேந்திர மோடி. 4 மணிக்கு எந்திரிக்கிறார் சார், நைட்டு 12 வரைக்கும் வேலை பண்ணுறாரு சார். நம்மளை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கின உடனே இந்த தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் வேலை பண்ணுறார். ஒரு தற்பெருமைக்காகவோ சொத்து சேர்த்ததுக்காகவோ வேலை பண்ணல. இந்த மெடிடேஷன் இப்போ சார் நீங்கள் எப்படி அதை மெடிடேட் பண்ணீங்க? நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, எத்தனை மணிக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும்? நீங்கள் அது எத்தனை நேரம் பண்ணணும்? 1 minute மெடிடேஷன் இருக்குது. ஒரே நிமிஷத்தில் உங்கள் மனசு மாற்றலாம். உள்ளே போகிற மூச்சை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரே நிமிஷம். எதை பற்றி நினைக்கக்கூடாது, யாரை பற்றி நினைக்கக்கூடாது. இது எப்போ பண்ணணும்னா காலையில் 5 மணிக்கு பண்ணணும். நம்ம பீஸுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஹாப்பினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். தட்ஸ் அ டார்கெட். நம்ம டெஸ்டினேஷனு பி ஹாப்பி. பணம் நிறைய சம்பாதிச்சு பீஸ் இல்லைன்னு அந்த பிரயோஜனம். பீஸ்ஃபுல் வேணும்னா மெடிடேஷன் பண்ணுங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது சார்? கண்ணை மூடுங்க, அப்படியே பறந்து மேலே போங்க. என்னுடைய ஆத்மா இங்கிருந்து மேலே போகுது. என்னுடைய பெட்ரோல் டேங்க் கம்மியாக இருக்குது, சந்தோஷத்தை நிரப்புவேன், நிம்மதியை நிரப்புவேன். சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குஷி நிரப்பிட்டு கீழே வந்துடுவேன். கீழே வர்றதுக்கு 1 நிமிஷம், மேலே போகிறதுக்கு 1 நிமிஷம். அதே தியான நிலையில் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஐ வில் பி a different person. மென்டல் ஸ்ட்ரென்த்தை எது அதிகப்படுத்துது, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நவீன கண்டுபிடிப்புகள் வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். செல்ஃபோன் இல்லாமல் நடத்த முடியாது. செல்ஃபோன் கேன் பி யூஸ் ஃபார் போத் பர்பஸஸ். டு ஸ்பாயில் யுவர் சில்ட்ரன்ஸ் மைண்ட். ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா 12 வயசில் கஷ்டப்படுவீங்க. செல்ஃபோனே எடுக்க முடியாது. அவன் சினிமா பார்க்குறான், மோசமான சைட்ஸ் போகிறான், ஆண் பெண் உறவு பார்க்குறான், அதே மாதிரி பண்ணுறான். அதே மாதிரி இந்த சின்ன திரை இருக்குது இல்லைங்களா, சோஷியல் மீடியா. யூ ஷோ எவ்ரி டேம் திங். 12வது முடிக்கிற வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கப்படாது. பட்டன் ஃபோன் தான் கொடுக்கணும். சினிமாவுக்கு போகக்கூடாது. தியானம், இந்த மெடிடேஷன் எந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தும், இல்லை எந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கொடுக்கும் சார்? தியானம் அப்படிங்கிறது இறைவனோட ஒன்றி போகிறது. நம்ம டே ஸ்டார்ட்ஸ் அட் 4 o'clock in the morning. அவர் டே எண்ட்ஸ் அட் 8 o'clock, 10 o'clock in the night. மினிமம் 12 hours ஒர்க் பண்ணணும். தியானம் பண்ணுறதுனால உண்மையாகவே என்னெல்லாம் நன்மை உண்டு, என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு சார்? மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. மனசு தூய்மையான மனசு இருந்தால் மனுஷனுக்கு சுகாதாரம் நல்லா இருக்கும். மனசு கெட்டு போச்சுன்னா அவன் தருதலையாக ஊராக சுற்றுவாங்க. மனசு நல்லா இருக்கிறதுக்கு தியானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாரத்தில் 1 முறை கோயிலுக்கு போய் உட்காரலாம். நீ சாமியே கும்பிடலனாலும் பரவாயில்ல. இது நம்மோடு பத்மஸ்ரீ டாக்டர் KG பக்தவச்சலம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்முடைய ஹெல்த்தும் சரி, லைஃப் ஸ்டைல் சரி, இல்லை ஃபிலாசபி சரி, எல்லாமே பேசுகிறீங்கும்போது நீங்கள் தான் கரெக்ட் பர்சனாக இருப்பீங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இது மாதிரியான ரொம்ப முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா நாள்தோறும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க டைம் ஸ்கெடியூல் அது மேனேஜ் பண்ணுற விதம், அப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கும், எப்படி இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு வியப்பு இருக்குது. என்ன சீக்ரெட் சார் அவங்களுடைய லைஃப்பில், ஈவன் உங்களுடைய லைஃப்பில்? லைஃப்பில் யாரோ ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்கணும். புக்கை படித்து டிகிரி வாங்கி நீங்கள் BA, MA, MBA எல்லாம் வாங்கிடலாம். ஆனால் நல்ல மனிதருங்க பேர் வாங்கணும்னா நம்ம மனசில் அந்த நல்ல மனிதராக மாற வேண்டும் என்ற எண்ணம் உதிக்க வேணும். மனுஷனுக்கு மனசு அப்படிங்கிறது, நல்ல மனசு இருக்கிறவன் தான் நல்ல மனுஷன். கோட் சூட்டு போட்டுட்டு டை கட்டிட்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நல்ல மனுஷன் சொல்லணும், அவன் உயர்ந்த மனிதன். நல்ல மனுஷன் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற வைக்க வருது அப்பாவும் அம்மாவும். நீ நரேந்திர மோடியோட அப்பா அம்மானாலும் சரி, ரஜினிகாந்தோட அப்பா அம்மானாலும் சரி, நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். இவர் எங்கேயோ கர்நாடகாவில் பஸ் டிரைவர்
பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தார், 8வது தான் படிச்சிருக்காரு. உத்வேகத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தார், ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தாரு. பாலச்சந்தர் மாதிரி ஒரு குரு கிடைச்சார், ஜெயிச்சார். நரேந்திர மோடியும் அதே மாதிரி தான். சாதாரண ஒரு கர் சேவக்கா, ஒரு சாதாரண ஆர்எஸ்எஸில் ஒரு சாதாரண ஒரு ஆளுந்து டீ கொண்டு வாங்கிட்டு டீ பாய். ஹி ஹஸ் கான் அப் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கிடையாது. சைனாக்காரன் கூப்பிட்டா வரான்ல, ரஷ்யாக்காரன் கூப்பிட்டா புட்டின் வரான்ல, இவன் மதிக்கிறாங்கல்ல. நம்ம அமெரிக்காக்காரன் மிரட்டினா கூட மிரளலையே. அதாவது வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறப்பான வாழ்க்கைங்கிறது மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற சிறப்பான வாழ்க்கை. நேற்றைக்கு தான் பிறந்தநாள் விழா, ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. 75வது பிறந்த நாள், 50 ஆண்டு நிறைவு திரைத்துறையில். அமைதியான மனிதர். எங்கே பார்த்தா வால் போஸ்டில், மதுரைக்கு போயிருந்தேன், எங்கே பார்த்தாலும் வால் போஸ்டர். என்னையா அப்படின்னு கேட்டேன். ரஜினிகாந்த் சார் பிறந்தது ஒரு சம்பவம் சார், அந்த நாளை கொண்டாடுறதுக்குன்னா மற்றவங்களாம் உங்களை உன்னிப்பாக பார்க்கணும். இவன் பிறந்து 50 வருஷம் ஆச்சு, இவன் என்ன சாதிச்சிருக்கான், அவன் என்ன சாதிக்கு பிறந்தானுக்கல்ல, என்ன சாதித்திருக்கிறார், மற்றவர்கள் மனசை மாற்றிருக்காரா. உங்கள் மனசை நீ மாற்ற முடியலன்னா மற்றவர்கள் மனசை நீ மாற்ற முடியாது. நீ நல்லவனாக இருக்க வேண்டுமென்றால் நீ நல்ல நல்ல காரியங்களை செய்யணும். இந்த 2 பேருமே நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஒரு பாஷாங்கிற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆட்டோக்காரன் நல்ல ரேட்டுக்கு வருவேன், பிரசவமான படங்களுக்கு இலவசமாக கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அது எம்ஜிஆர் மாதிரி அவர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் துயரப்பட மாட்டார்கள், எம்ஜிஆர். அது சினிமாங்கிறது ஒரு அற்புதமான கருவி, மக்கள் மனசை மாற்றுறதுக்கு, மக்கள் மனசு நல்லவனாக மாற்றுறதுக்கு ஒரு கருவி. அதை யூஸ் பண்ணியிருக்காரு அவர். இப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க சார்? ஏன்னா இப்போது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வெறும் உடல் மட்டுமே ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன். ராகவேந்திராவை ஃபாலோ பண்ணுறாரு ரஜினிகாந்த், அவர் ராமரையும் கிருஷ்ணரையும் ஃபாலோ பண்ணுறாரு நரேந்திர மோடி. 4 மணிக்கு எந்திரிக்கிறார் சார், நைட்டு 12 வரைக்கும் வேலை பண்ணுறார் சார். அந்த நவராத்திரி டைமில் உபவாசம் இருந்து வெறும் ஜூஸ் சாப்பிட்றாரு சார். அவர் கண்டுபிடிச்சிட்டார், நம்மளை உண்டாக்கின கடவுள் நம்மளை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கின உடனே இந்த தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் வேலை பண்ணுறார். ஒரு தற்பெருமைக்காகவோ ஒரு சொத்து சேர்த்ததுக்காக வேலை பண்ணலை. அவர் ட்ரெஸ் எதுக்குன்னா, அந்த ட்ரெஸ்ஸு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது, ராமருக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தது, மகாத்மா காந்திக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. அவர் போடுறது மோடி ஜாக்கெட்டுன்னு போட்டு சொல்கிறோம். அவர் பிரைம் மினிஸ்டருக்கான கெத்து, அந்த கெத்தான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் உண்மையாக இருக்கார். உதாரணத்துக்கு கொரோனா டைம்லிங்க வேக்சின் தட்டுப்பாடு நம்ம ஊரில் இருந்தாலும் கூட வேக்சினை மற்ற தேசத்துக்கு கொடுத்தார். 50 தேசத்துக்கு கொடுத்தார். மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு இப்போ யூஸ்வலாக தமனுக்கு மீறியது தானே தர்மம். ஆனால் அவர் என்ன பண்ணார், மற்றவர்களுக்கு கொடுப்போம். அந்த ஆப்பிரிக்காக்காரன் காலத்தொட்டு கும்பிட்றான் சார், தமாஷா கும்பிடல. அவன் தேசத்தில் கிடையாது நம்ம மாதிரி ஒரு வேக்சின் ஃபேக்ட்ரி கிடையாது. நம்ம ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து வேக்சின் இம்போர்ட் பண்ணலை. தன்னிறைவு, மேக் இன் இண்டியா. He says we are very strong country, we have atomic bombs, we have all the aeroplanes we make in India. மருந்துகள், ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே இந்தியாவில் பண்ணுறோம். பொக்லைன் ஒன்று போட முடியல, வெளிநாட்டிலேருந்து பொக்லைன். இப்போ பொக்லைன் ஃபேக்ட்ரி நம்ம ஊரில் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, தேசத்துக்காக உழைப்பவன் தலைவன். இப்போ என்ன ஃபாலோ பண்ணாங்க சார்? ஏன்னா ஒரு மருத்துவராக நீங்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்குது, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எப்படி மெடிடேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும் சார்? ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் மதிப்பிற்குரியவர். அவர் ஒரு ரோல் மாடல் ஃபார் எனி ஆக்டர். ஒரு ஆக்டருக்கு ரோல் மாடல். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்ற தொண்டர்கள் தான் கஷ்டப்படுவாங்க, நான் பண்ணுற வேலையை பற்றி வீட்டை விட்டுவிட்டு அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னார். அவர் அரசியல் வந்திருந்தானே அவர் தான் முதலமைச்சர். அரசியலுக்கு வரல, ஏன்னா அவர் ஹி டஸ் நாட் வாண்ட் டு பி a ராங் ரோல் மாடல். பெரிய கல்யாண மண்டபம் கட்டுறாரு, எல்லாத்துக்கும் உதவுறாரு. அவருடைய சூழ்நிலை சிறுசு. ரஜினிகாந்துங்கிறது ஜப்பானில் கூட ரஜினிகாந்த் மூவின்னு க்யூவில் நிற்பார். ஸோ அது என்டர்டெயின்மெண்ட், சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபோடெயின்மெண்ட். இப்போ நானும் அதே மாதிரி தான். நான் பேசுகிறேன்னா நான் பேசுகிறது பேச்சுக்காக இல்லை, நான் என்ன பேசுகிறேன்னு பார்க்குறாங்க, நான் பேசுகிறத நிஜ வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன்னு பார்க்குறாங்க. ஏன்னா என்னை சுற்றி இருக்க டாக்டர்கள் நர்ஸுகள் எல்லாம் பார்க்குறாங்கல்ல. எங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லேயே பார்க்குறாங்க. கோயம்புத்தூர் எந்த இடத்துக்கு போனாலும் ஐ பிகம் எ செலிபிரிட்டி ஆஃப்டர் ஐ ஒர்க் இன் கலாட்டா. பிகாஸ் நல்ல காரியங்கள் சொல்லும்போது நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. நான் ஒன்றும் மூவியில் ஆக்ட் பண்ணல. ஒருத்தர் வந்தார் நேற்று, பாம்பேயில் ஒரு ரெண்டு படத்தை எடுத்த டைரக்டர். அவங்க அப்பா அங்கே அட்மிட் பண்ணிக்காரு. ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல் ஆர்மி. இப்போ பாகிஸ்தானுக்காரன் காஷ்மீரில் ஏதோ ஒன்று போட்டாங்க, பாம்பு போட்டு உடனே திருப்பி பாம்பு போட்டாங்கல்ல, புல்மான். அந்த இடத்துல அவர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காரு. என்ன சந்தோஷப்படுறாங்க பார்த்து. அவர் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் அமைதியாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்குது. எல்லா மருத்துவமனையிலும் கொஞ்சம் கலாட்டா இருக்கும், கலாட்டா இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க. அது நல்ல பேர், அந்த மிலிட்ரிக்காரங்கிட்டே நல்ல பேர் வாங்குற கஷ்டம் சார். காஷ்மீருக்குள்ளே நம்ம போக முடியாது. காஷ்மீர் நம்ம தேசமாக மாற்றினாங்க. நம்ம தேசத்தை மாற்றின காஷ்மீர் அது நம்ம ஸ்டேட்டாக மாற்றினார். எதுக்கும் பயப்படலை. மக்கள் தலைவராக தான் இருக்கிறார் மோடி. எந்த விதமான அரசியல் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா அரசியல் கிடையாது. பட் he found that God has given him this particular job to do some service to the great country. என்ன சார் 3 தடவை சீஃப் மினிஸ்டர், 2 தடவை பிரைம் மினிஸ்டர்னா நினச்சி கூட பார்க்க முடியாது சார். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தலைவர்களோட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பதவியை கடவுள் கொடுத்துருக்கார். அதனால தான் அவர் கடவுள் கும்பிட்றார். 500 வருஷம் நம்ம ராமருக்கு ஒரு வீடு கிடைக்கல, பிறந்த இடத்துல வீடு கிடைக்கல, கோயிலுங்கிறோம். ஏதோ யாரோ படையெடுத்தார்கள், ஆங்கிலேயர்கள் படையெடுத்தார்கள், பக்கத்து தேசத்தில் இருக்க முகமதியர்கள் படையெடுத்தார்கள். அந்த படையெடுப்பில் நம்மளுடைய கல்ச்சரே மாறி போச்சு. இந்திய தேசத்துக்கு ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது, ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. பெரியவர்களுக்கு நமஸ்காரம், வணக்கம் அப்படின்னு சொல்கிற கம்சன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். சத்தம் போட்டு பேசுகிறது, திட்டுறது, இதெல்லாம் தமிழர்கள் சம்பிரதாயம் கிடையாது. அமைதியாக போகிறது, ஒத்து போகிறது. சரி, இப்போ இவங்க எல்லாம் அவங்களுடைய லைனில் இருந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அவங்களுடைய தொழிலில். அப்படிங்கும்போது அவங்க செய்கிற சேவையில் இதில் எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்போ என்ன லேர்ன் பண்ணிக்கணும் சார்? இதுக்கான பவர் கொடுக்கறது அப்படின்றது ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கலாமா? அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை எது அதிகப்படுத்துது? அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தலைவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நரேந்திர மோடியை வைங்களேன். அவருடைய தலைவர்களை ஃபாலோ பண்ணுறார். he has got a role model. A role model is an inspiration. Inspiration is 1%. Perspiration is 99%. ரோல் மாடல் வச்சுட்டு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் நீங்கள் மாற முடியாது. அவர் மாதிரி இருக்கணும், விவேகானந்தர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விவேகானந்தர் பண்ணதெல்லாம் பண்ணணும். நரேந்திர மோடி என்ன நினச்சிப்பார் நினைக்கிறேன், அவங்க கட்சியிலையோ அந்த ஆர்எஸ்எஸ்லையோ நல்லவர்கள் இருந்திருப்பாங்க, தேசத்துக்காக உழைத்தவர் இருந்திருப்பாங்க. அதை ரோல் மாடலாக வச்சுருக்காரு. இடைவிடாத உழைப்பு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. கடினமான உழைப்பு. நீங்கள் வெற்றியாளரை பாருங்களேன், கடினமான உழைப்பு. ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு சிலையை வடிக்கிறதுக்கு அவன் எத்தனை 6 மாதம் கஷ்டப்படுறான். ஒரு சாதாரண கல்லை சிற்பி 6 மாதம் கஷ்டப்படுறான். ஒரு படிப்பு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நான்லாம் 6 வருஷம் கஷ்டப்பட்டது எம்பிபிஎஸ் கிடச்சிது. இரவும் பகலும் படித்து உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளை பற்றி தெரிந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. எம்எஸ் முடிக்கிறதுக்கு இன்னும் 3 வருஷம். வெளிநாட்டில் போய் கட்டுறது 3 வருஷம். 12 வருஷம் படித்து தான் நான் போஸ்ட் கிராஜுவேட் சர்ஜனாக மாறினேன். எனக்கு ரோல் மாடல் சரச்சந்திரான்னு இருந்தார், ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர். அவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் நான் 1 வருஷம் பூரா பண்ணினேன். ஐ பிகேம் ஏ ஸ்மால் சரச்சந்திரா. அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றணும் இல்லை, பழைய வாழ்க்கையை மாற்றினா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எங்கே நடக்குது உலகத்தில். ஐ ஹவ் டு கோ த்ரூ தி கூகுள், ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் குட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஈரா. இந்த ஈராவில் பழைய ஈரா பண்ண முடியும். பழைய கட்ட வண்டியெல்லாம் போகிறது இல்லையா, இப்போ நம்ம ஜெட்டில் தானே போகிறோம். பழைய ஸ்டெத்தஸ்கோப்ஸ் அதுதான், இப்போ அப்படி இல்லையே, ரொபாட்டிக்கில் வச்சு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதனால் நவீன கண்டுபிடிப்புகள் வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். செல்ஃபோன் இல்லாமல் நடத்த முடியாது. செல்ஃபோன் கேன் பி யூஸ் ஃபார் போத் பர்பஸஸ். டு ஸ்பாயில் யுவர் சில்ட்ரன்ஸ் மைண்ட். ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா இந்த 12 வயசில் கஷ்டப்படுவீங்க. செல்ஃபோனே எடுக்க முடியாது. அவன் சினிமா பார்க்குறான், மோசமான சைட்ஸ் போகிறான், ஆண் பெண் உறவு பார்க்குறான், அதே மாதிரி பண்ணுறான். சமுதாயத்தில் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு விஷம் அப்படிங்கிறது, விஷம் சாப்பிட்ட உடம்பு கெட்டு போகுதில்ல, உயிரே போயிடுதில்ல.
அது மாதிரி சினிமா நல்ல துறையும் இருக்குது. தண்ணீர் பாலச்சந்தர் நல்லதும் இருக்குது. கலாட்டா பண்ணி சார் சினிமா மூலமாக மக்கள் மனசை மாற்ற முடியும் சார். அதே மாதிரி இந்த சின்ன திரை இருக்குது இல்லைங்களா, சீரியஸ் சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணுறது நல்ல காரியம். சோஷியல் மீடியாவில் யூ ஷோ எவ்ரி டேம் திங் அண்ட் ஸ்பாயில் த மைண்ட் ஆஃப் எ யங் மேன். 5 விளையாதது 50 விளையாது. 12வது முடிக்கிற வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கப்படாது. பட்டன் ஃபோன் தான் கொடுக்கணும். சினிமாவுக்கு போகக்கூடாது. படின்னு படிக்க வைக்கணும். வீட்டில் டெலிவிஷன் இருந்தால் அது நீங்கள் பாருங்கள், குழந்தைகளை பார்க்க விடாதீங்க. அதனுடைய சாவி நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைகள் டிவி பார்த்தானா டிவியில் பண்ணுறதெல்லாம் பார்க்குறேம்மா. டிவியில் எல்லா நல்ல சேனல்ஸ் இருக்குது, ஆனால் மோசமான சேனல்ஸ் நிறைய வருது இல்லைங்களா. அதனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருவர்கிட்டும் இருக்குது. ரஜினிகாந்த்கிட்ட இருக்குது, மோடிக்கிட்ட இருக்குது. அவர் துறை வேறு, இவர் துறை வேறு. நீங்கள் வெற்றி பெற்றவர்களை பார்க்கும் பொழுது they do a great amount of smart work and hard work. அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. தன்னம்பிக்கைங்கிற நம்பிக்கை 2 பேர்த்துக்கிட்ட இருக்குது. மோடிகிட்ட இருக்கும், ரஜினிகாந்த் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் அண்ட் யுவர் செல்ஃப், யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் அண்ட் காட், அண்ட் யூ ஷுட் டூ அ பெர்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்மார்ட் ஒர்க். பேஷனேட்டர் என்ற வேலை பண்ணாலும் பேஷனேட்டாக இருக்கணும். மனசார பண்ணுறேன் சார், கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பண்ணுறேன் சார். நான் பண்ணுற வேலை ரொம்ப கடினமான தொழில். டாக்டர் தொழிலுங்கிறது அவன் உயிரே என்கிட்ட கொடுக்குறான். கையில் இருக்க 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறான். உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறான். அரைகுறையாக நான் பண்ண முடியுமா? ஒரு ஆள்னால் பண்ண முடியும். ஒரு டீம் வேணும் இல்லையா? இப்போ நரேந்திர மோடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு நம்ம நினச்சோம்னா அவருக்கு பின்னால் 1000 பேர் இருக்கான். செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் ஐஏஎஸ் படித்தவங்க 500 பேர். என்ன நினச்சாலும் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது அவருக்கு. ஏன்னு கேட்டால் அவர் நேர்மையாக இருக்கிறாரு. பின்னால் வர மெம்பர்ஸ் ஆஃப் தி டீம் ஆல்சோ நேர்மையாக இருக்காங்க. தலைவர் மோசமாக, தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அந்த ஆர்மியில் இருக்கிறவங்கெல்லாம் மோடியை நினைக்கிறாங்க, நல்லா நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு தற்பெருமையை கொண்டு வந்தவருமே மோடி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் இருக்கிற அந்த காமன் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார், குறிப்பாக 2 பேரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருக்காங்க. இன்னொன்று 2 பேருமே இவர் தியானம் பண்ணுறதுக்காக அங்கே தெய்வ பக்தி இருக்குது. எஸ், இந்த தியானம், இந்த மெடிடேஷன் எந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்தும், இல்லை எந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கொடுக்கும் சார்? குறிப்பாக அந்த மெடிடேஷன். இமயமலைக்கு போனார், பாபா கிட்ட பாடம் எடுத்தார். தயானந்த சரஸ்வதி இவருக்கு ஒரு குருமார் இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தியானம் அப்படிங்கிறது என்ன, யோகா அப்படிங்கிறது என்னன்னா, நரேந்திர மோடியும் பண்ணுறாரு, ரஜினிகாந்தும் பண்ணுறாரு, நானும் பண்ணுறேன். நான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. என்னுடைய ஃபேமிலியில் நான் சூப்பர் ஸ்டார், எங்கள் ஹாஸ்பிட்டலில் சூப்பர் ஸ்டார். தியானம் அப்படிங்கிறது இறைவனோட ஒன்றி போகிறது. கண்ணை மூடிட்டு 4 மணிக்கு சத்குரு வாசுதேவ், ஜக்கி வாசுதேவ் சொல்கிற இன்னர் என்ஜினியரிங்னு சொல்கிறார். உள்ள மிஷின் இருக்குது இல்லையா, அந்த மிஷினுக்கு நீங்கள் ஆயில் போட்டு நல்லா ஓடினா தான் உங்கள் வண்டி நல்லா ஓடும். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா என்ன வண்டி ஓடும்? ஞாயிற்றுக்கிழமைங்கிறதெல்லாம் ஹாலிடே கிடையாது. எவ்ரி டே இஸ் அ ஹோலி டே. ஒவ்வொரு நாளும் புனிதமான நாளாக மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. அந்த இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டு போனது சண்டே ஹாலிடே கிடையாது. நம்ம டே ஸ்டார்ட்ஸ் அட் 4 o'clock in the morning. அவர் டே ends at 8 o'clock, 10 o'clock in the night. மினிமம் 12 hours ஒர்க் பண்ணணும். 8 மணி நேரமெல்லாம் வெள்ளைக்காரன் பண்ணுது. நாம் 12 மணி நேரம் மினிமம் ஒர்க் பண்ணணும். சூரிய பகவானே 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருல, ஹாஃப் அ டே, 6 o'clock to 6 o'clock. அவரே அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது இப்போ நாமும் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணுமில்ல. நாமே ஆஃபீஸ் 10 மணிக்கு போகணும். இது இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லை. டெவலப்டு கண்ட்ரியாக நீங்கள் சைனா மாதிரி மாறணும்னா நம்ம தேசத்தில் இருக்க 60% பீப்புள் சைனாக்காரன் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். இடைவிடாமல் வேலை பண்ணுவாங்க. சைனாக்காரனுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட் இன் சைனா. அதனால் இடைவிடாத தொழில், என் மேலே நம்பிக்கை, கடவுள் மேலே நம்பிக்கை, நல்லா ஒர்க் பண்ணணும். ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றிங்கிறது உங்கள் அப்பா அம்மா மேலே நன்றி, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மேலே நன்றி, இறைவன் மேலே நன்றி, இந்த தேசத்து மேலே நன்றி. வந்தே மாத்திரம்னா இந்த தேசத்துக்கு நல்லது சொல்கிறோம். சார், நிறைவா இப்போ இவங்களோட லைஃப்பை பற்றி பேசுகிறோம். நீங்களும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க. இதுலேருந்து ஒரு டேக் அவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதனால் இந்த தியானம் பண்ணுறதுனால உண்மையாகவே என்னெல்லாம் நன்மை உண்டு, உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குமா, என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு சார்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னே. மனசு தூய்மையான மனசு இருந்தால் மனுஷனுக்கு சுகாதாரம் நல்லா இருக்கும். மனசு தான் மனுஷன். மனசு கெட்டு போச்சுன்னா
அவன் தருதலையாக எங்கள் ஊராக சுற்றுவானுங்க. மோசமான பழக்கம் வந்துடும். ஒரு ஆல்கஹால் சாப்பிடுவாங்க, கொக்கைன் சாப்பிடுவாங்க. மனசு நல்லா இருக்கிறதுக்கு தியானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாரத்தில் ஒரு முறை கோயிலுக்கு போய் உட்காரலாம். நீங்கள் சாமியே கும்பிடலனாலும் பரவாயில்ல. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற கோயில், அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். நல்ல ஆசிரியர்கள் பார்க்குற மாதிரி நல்ல குருமார்களை பார்த்துக்கணும். உங்கள் அப்பாவே குருவாக இருக்கலாம். உங்கள் அப்பா நல்லவராக இருந்தால் அவர்கிட்டே கேட்கலாம், அப்பா பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கலாம். ஆலோசனைகள் வேணும். சத்சங்கம்ங்கிறது ஒரு 4 பேர் நல்ல பேர் உட்காந்து பேசுகிறது தான் சத்சங்கம். பஜனை பண்ணுறதும் சத்சங்கம் தான். ஆனால் 4 பேர் நல்ல சார் நீங்கள் நல்லவர் சார், நீங்கள் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்றால் மெடிடேஷன் செய்யணும், நல்ல புஸ்தகத்தை படிக்கணும். A book is equal to 100 friends. A good book is equal to 100 good friends. One good friend is equal to 100 good books. நல்ல புஸ்தகம் கிடைக்கணும், இல்லை நல்ல நண்பன் கிடைக்கணும். ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றால் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணணும். காதல் திருமணம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. அப்பா அம்மாக்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டேன். எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. பசங்கள்லாம் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். சார் எனக்கு லைஃப் கம்பேனியன், வாழ்க்கை துணை வேணுங்கிறான். 18 வயசு அப்போவே காதல் பண்ணுறான். அதில் 30 வயசுக்கார என்ன நல்ல வாழ்க்கை துணை வேணும் சார். ஆஹா, அப்போ பெண்ணு கேட்டேன், எதுக்குப்பா கல்யாணம் பண்ணுறேன்ட்டு. நான் அது வாழ்க்கை துணைன்னு சொல்லலை. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, 2 குழந்தைகளை பெற்றுக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணத்துக்கு உண்டான ஆசை எதுக்குன்னா 2 குழந்தைகளை பெற்றுக்கணும். 2 குழந்தைகளும் அற்புதமான குழந்தைகளை அந்த பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்க, அவள் ஜெயிச்சாச்சு. நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் கிடைச்சா ஜெயிச்சாச்சுன்னு, வாழ்க்கையை ஜெயிச்சாச்சு. 1,00,000 பேர் நம்ம இந்த தேசத்தில் நல்ல குழந்தைகளை பெற்று நல்லா வளர்த்துறோம்னு சொன்னாங்கன்னா இந்த தேசம் 50 வருஷம் கழிச்சு உலகத்திலே பெஸ்ட் தேசமாக 1,00,000 குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்க்கிறது பெற்றோருடைய முக்கியமான கடமை. நல்ல குழந்தைகளை மாற்றுவது ஆசிரியர் கடமை. நல்ல தொண்டராக மாற்றுவது தலைவருடைய கடமை. இந்த மெடிடேஷன் இப்போ சார் நீங்கள் எப்படி அதை மெடிடேட் பண்ணுறீங்க? நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, எத்தனை மணிக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அது எத்தனை நேரம் பண்ணணும். 1 minute மெடிடேஷன் இருக்குது. ஒரே நிமிஷத்தில் உங்கள் மனசு மாற்றலாம். அமைதியாக இருக்கணும். உள்ளே போகிற மூச்சை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரே நிமிஷம் 60 செகண்டு. எதை பற்றி நினைக்கக்கூடாது, யாரை பற்றி நினைக்கக்கூடாது. இது எப்போ பண்ணணும்னா காலையில் 5 மணிக்கு பண்ணணும். பகலில் பண்ணணும்னா சத்தம் வருது இல்லையா, நிறைய எண்ணங்கள் சிதறது இல்லையா. 1 minute மெடிடேஷன், 1 hour மெடிடேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் அந்த மெடிடேஷன் 4 மணி நேரம் பண்ணுறார். அவர் 40,000 இப்போ 40 கோடிக்கு போயிட்டார். வெறும் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ மாதத்துக்கு 40 கோடி சம்பாதிக்கிறாருங்கண்ணே. இது உண்மை, சத்தியம். யார் சார் அவரு? இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், வெள்ளையன்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஊரில் சாதாரண அமெரிக்காந்து வந்தப்போ பணம் இல்லை. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மெடிடேட் பண்ணாலே இவ்வளோ சேஞ்ச். ஆமாம், உங்கள் மனசு நிலையாக நின்னால் க்ரியேட்டிவிட்டி வருங்கண்ணே. க்ரியேட்டிவிட்டி வரணும்னா மனசு நிலையாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா 3 மணி நேரம் உட்காரணும். ஒரு புக்கை படித்தா 4 மணி நேரம் புக்கை படிக்கணும். ஒரு எண்ணத்தையே நீ கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸ் வில் சக்சீட். வில் பிகம் an ஐன்ஸ்டைன், வில் பிகம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சார் மெடிடேஷன் பண்ணுங்கள் சார், உங்கள் வாழ்க்கை மாறுங்க சார். காலையில் 4 மணி ஐ மெடிடேட். பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷன் நான் பண்ணுறேன். பிரம்மகுமாரிஸ்ன்ட்டு மவுண்ட் அபுல் இருக்கிறாங்க, வெள்ளை போட்டிருப்பாங்க. யூ கெட் கனெக்டட். ஒன்றுமே இல்லை, ஜபம் பண்ண வேண்டியதில்லை, கடவுளை நம்ப வேண்டியதில்லை. நம்ம உருவாக்குன கடவுள் மேலே இருக்கார். எங்கேயோ சொல்கிறாங்களே மேலே, மேல் உலகத்தில் இருக்க, விண் உலகத்தில் இருக்கார். அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா அவர் பரம்பிதா பரமாத்மா, நான் அவருடைய குழந்தை. பரம்பிதா பரமாத்மா எல்லாம் வல்ல இறைவனுக்கு நல்ல குணங்கள் தான் இருக்கும். இஸ் an ocean of love, is an ocean of happiness, is an ocean of peace. நம்ம பீஸுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஹாப்பினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். தட்ஸ் அ டார்கெட். நம்ம டெஸ்டினேஷனு பி ஹாப்பி, பி பீஸ்ஃபுல், பி கண்டென்டட் தானே. பணம் நிறைய சம்பாதிச்சு பீஸ் இல்லைன்னு அந்த பிரயோஜனம். பீஸ்ஃபுல் வேணும்னா மெடிடேஷன் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது சார்? கண்ணை மூடுங்க, அப்படியே பறந்து மேலே போங்க. உங்கள் உடம்பு இங்கே சும்மா கிடக்குது. என்னுடைய ஆத்மா இங்கேருந்து மேலே போகுது. ஒரே நிமிஷத்தில் நான் மேலே போயிடுவேன்.
அப்பா அப்பா எங்கடா வந்த, வா வா உட்கார் வா. அப்பா எனக்கு மனசு சரியில்லை. சரி உட்கார். I stay with my father for 5 minutes. My tank is empty. I fill up by the tanks. என்னுடைய பெட்ரோல் டேங்க் கம்மியாக இருக்குது. சந்தோஷத்தை நிரப்புவேன், நிம்மதியை நிரப்புவேன். சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, குஷி நிரப்பிட்டு கீழே வந்துடுவேன். கீழே வர்றதுக்கு 1 நிமிஷம், மேலே போகிறதுக்கு 1 நிமிஷம். அதே தியான நிலையில் 10 நிமிஷம் வச்சேன்னு வச்சுக்கோங்க. I will be a different person. You are seeing Dr. GB now. I will be a different GB in the morning 6 o'clock. I convert the minds of thousands of people in the morning. I send positive vibrations to America, to my son, my grandson. I can send my positive vibration, சாகாசுங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அனுப்புனோம்னா தெல் பி பாசிட்டிவ். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் என்ன நினச்சிங்கன்னா நான் நினச்சி பேசுகிறோமில்ல, டெலிபதி மாதிரி பேசுகிறோமில்ல. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களுடைய உறவுகளை வைத்துக்கொள்ளுங்கள், நல்ல கடவுளை கும்பிடுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்ல தேசம் உருவாகும். நன்றி சார். நிச்சயமா அது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக. அதுக்கான ஃபீட்பேக்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம் சார். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.